மராட்டிய மாநில ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை நாம் ஏன் மக்களின் ஆளுநர் என்று போற்றுகிறோம்? அதற்கு காரணம் உள்ளது. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவி வகித்த சமயம் அது. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சி தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்திப்பதை தமது அன்றாட வழக்கமாக கொண்டிருந்தார் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதுபோல இஸ்லாமியர் நிறைந்த பகுதி ஒன்றிற்கு பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தார் திரு சி.பி. அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம் என்று அவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று காவல்துறையினர் வலியுறுத்தினர். அதற்கு திரு சி.பி.ஆர். அவர்கள், இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அவர்களும் இந்தியர்கள் தான், தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்கள் தான், அவர்களால் எனக்கு எந்த அச்சுறுத்தலும் இருக்காது என்று அவர்களுடைய பாதுகாப்பை ஏற்க முற்றிலும் மறுத்துவிட்டார். எனக்கு சகோதர சகோதரிகள் போன்றவர்கள் தான் என்று கூறிவிட்டு திட்டமிட்டபடி பயணம் மேற்கொண்ட திரு சி.பி.ஆர். அவர்களை வாஞ்சியோடு வரவேற்று அன்போடு உபசரித்து மகிழ்ந்தனர் இஸ்லாமியர்கள். சி.பி.ஆர். அவர்களும் அவர்களை அரவணைத்து உரையாடி மகிழ்ந்தார். போலி மதச்சார்பின்மை அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் மத நல்லிணக்கத்தை பேணும் மக்கள் சேவகராக இருப்பதால் தான் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை மக்களின் ஆளுநர் என்று போற்றுகிறோம்.